இரவிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பகல் முழுது காத்து வந்ததற்கு ஒரு நன்றி சொல்லி ஆண்டவரை மைப்படுத்தி நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய நாமம் மைப்படும்படி செபிக்கிறோம். கர்த்தர் இந்த இரவை காண உதவி கொடுத்தீரே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவில் நித்திரை செய்ய போகும் பொழுது உம்முடைய பரிபூர்ண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல கிரியைகள் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறதான பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம், The book of Proverbs chapter 31. ஸோ இந்த நாளிலும் கூட சுமார் 31 வகைகள் உணவுகளை நாம் சாப்பிட போகிறோம். 31 வகைகள் உணவுகளை நாம் இப்பொழுது புசிக்க போகிறோம். ஓகே, இந்த உணவு ஆவி ஆத்ம சரீரத்துக்கெல்லாம் ரொம்ப புஷ்டியாக இருக்கும். அதனால் இதை நம்ம ருசிக்க போகிறோம். ஓகே, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. 2, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. 3, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. 4, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. லேமு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கும் தகுதியல்ல. மனுபாதனத்தினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுத்துகிறவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு இவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஓமையானுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலையுள்ள முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். 18, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்குகிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். 17, தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். 18, தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்க. 19, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டுப்புரை உடுப்பாயிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் நீ பேர் பெற்றவனாக இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரவுமாக இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். 26, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. 27, அவன் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். 28, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து 29, அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீ அவர்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டவள் என்று அவனை புகழுகிறாள். 30, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். 31, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழ கடவது. In English, Proverbs 31. The words of King Lemuel, the prophecy that his mother taught him. What my son, and what the son of my womb, and what the son of my vows. Give not the strength unto woman, nor the ways to that which destroyed kings. It is not for kings, O Lemuel, it is not for kings to drink wine, for a prince's strong drink.
lest they drink and forget the law and prevent the judgment of any of the afflicted. Give strong drink unto him that is ready to perish, and wine unto those that be of heavy hearts. Let him drink and forget his poverty, and remember his mercy no more. Open the mouth for the dumb in the cause of all such as are appointed to destruction. Open their mouth, judge righteously, and plead and cause of the poor and needy. Who can find a virtuous woman? For her praise is far above rapiers. The heart of her husband doth safely trust in her, so that he shall have no need of spoil. She will do him good and not evil all the days of her life. She seeked wool and flax and worked willingly with her hands. She is like merchant's chip. She bringeth her food from afar. She rises also while it is yet night, and giveth meat to her household and a portion to her maidens. She considered a field and buyed it with the fruit of her hands. She planted a vineyard. She graded her lawns with strength and strengthened her arms. She perceived that her merchandise is good, her canned goat not out by night. She laid her hands to the sprinkler, and her hands stored the reserve. She stretched out her hand to the poor, yea, thus she reached forth her hands to the ready. She is not afraid of a snow, for her household, for all her household are clothed with scarlet. She makes herself coverings of tables. She is clothed in silk and purple. Her husband is known in the gates when he sits among the elders of the land. She made wine linen and sold it, and delivered greatness unto the merchant. Strength and honor are her clothing, and she shall rejoice in times to come. She opened her mouth with wisdom, and in her tongue is the law of kindness. She looked well to the ways of her household, and eat her not the bread of idleness. Her children arise up and call her blessed, her husband also, and he praised her. Many daughters have done virtuously, but thou exalted them all. Favor is deceitful, and beauty is vain, but a woman that feareth the Lord, she shall be praised. Give her of the fruit of her hands, and let her own works praise in her grace. அவருடைய நாமம் மைப்படுவதாக. இப்போ சுமார் 31 வகை உணவை நாம் வாசித்திருக்கிறோம். ஆங்கிலத்திலும் தமிழுமாக நாம் ருசித்திருக்கிறோம். இப்பொழுது விசேஷித்த விதமான இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை ஆகிய மன்னா என்னவென்றால் 3ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ஸோ ஸ்திரீகள் என்பதை நான் பார்க்கிறேன். ஸ்திரீகளுக்கு உன் வழிகளை என்ன செய்யாதே, கொடுத்து விடாதே, உன் பலனை கொடுக்காதே. ராஜாக்களை கெடுக்கும் காரியங்கள் உன் வழிகளையும் கொடாதே. ராஜாக்களை கெடுக்கிறது சில வழிகள். ஸ்திரீகளுக்கு நம்ம பலனை கொடுத்துறோம், போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு சில முக்கியமான சில இடத்துல மாட்டிக்கிட்டோன்னா வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஜவ் மாதிரி இழுத்துருவாங்க. வாழ்க்கை நாசம். அதுதான் இந்த ஒரு அருமையான பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுக்கு இணையான நீதிமொழிகளில் இன்னொரு வசனம் கூட இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த சாலமன் இதனுடைய காரியங்களில் அவர் இதில் எப்படிப்பட்டதான பாதிப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவர்கள் தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். பார்த்தீங்களா, ஸ்திரீயில் நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. அந்த சகோதரியை இன்றைக்கி நாம் குடும்பத்தில் இப்பொழுது நான் இந்த செபத்தை கூட தானே இருக்கிறீங்க. நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வீட்டை கட்ட முடியும். மாமா குடிச்சிட்டு தான் வருவார், இல்லை அத்தான் குடிச்சிட்டு தான் வருவார், இல்லை நம்ம ஆத்துக்காரர் குடிச்சிட்டு வருவார், இல்லை அவர் பல வழி தவறாக தான் நடக்கிறார். ஆனால் உன் கையில் கொடுக்குற பணம் வருமானம் அதை எப்படி நேர்த்தியாக புத்தியாக செயல்படுத்தணும்னா அவரை குடியை விட்டு மாற முடியும். வந்தவுடனே அவரை சண்டை போட்டுக்கிட்டேன், நீ என்ன பண்ணிட்ட, எப்போ கூட போனேன், எவங்க கூட போனேன்,
எங்கே சுற்றினா இப்படின்லாம் கேட்கணும், பிரச்சனையாகிடும். ஆனால் புத்தியாக நடக்கணும். கிடைக்கிறத பத்திரமா வச்சுட்டு அவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மகிமையை நம்ம காணலாம். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்திய 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தார். இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டான்னா, இவருடைய வாழ்க்கையில் இவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தம்லாம் போயிடுச்சு. உலகத்தை விட்டு வேஷமாக உலகத்தை கடவுளை தேடலை. இந்த ஸ்திரீ பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இது தன்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட ஸ்திரீ, வியாதிப்பட்ட ஸ்திரீ. ஆகவே இந்த ஸ்திரீ அவருடைய கட்டவே முடியாத வியாதியில், ஆனாலும் புத்தி ஒரு நாள் அவளுக்கு வந்தது. அந்த புத்தி தெளிந்த பொழுது அதுவரையிலும் உலகத்தின் வேஷத்தை ஓடிட்டு இருந்தான். ஆமாங்க. ஆனால் புத்தி தெளிந்த உடனே இயேசுக்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அவருடைய சரீரத்தை பட்டாங்க. வல்லமை புறப்பட்டுடுச்சு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த வல்லமை வரும். புத்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து தான் இன்றைக்கி சண்டை சச்சரவும் வியாதியும் தொடர்ந்து வருது. ஆனால் உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கணும்னா மரம் போல் போயிடலாம். ஆனால் அவர் புத்தி உள்ளதாக இருந்தார், நல்ல தெளிவாக இருந்தார். அதனால தான் சரி எல்லோரும் சொல்கிறாங்க ஜஸ்டிஃபை பார்க்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பணத்தை சுற்றி அடித்தது கொண்டு வந்து தொட்டால் அப்படியே பெரும்பாடு நின்று போயிடுச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? ஆமாம். அதேல மத்தியில் பாருங்கள் 26ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் என்ன போதிக்குதுன்னு சொன்னால், ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தில் உள்ள வெள்ளிக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அவர் தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். எப்படி பாருங்கள், ஒருத்தர் பாதத்தில் ஊற்றியிருக்கா, இந்த அம்மா சிரசின் மேலே ஊற்றிட்டாங்க. நேர அவர் சிரசின் மேலே வெள்ளிக்கல் பரணி கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது வெளியேறப்பட்ட பரிமள தைலம். அப்போது இந்த ஸ்திரீகள் இடத்துல எவ்வளோ பெரிய பாருங்கள், புத்தியுள்ள ஸ்திரீயை பார்க்குறோம். அவள் வீட்டை கட்டுறாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்திரீ பெரும்பாடு நீங்கி இருக்கு, அவளுக்கு புத்தி தெளிஞ்சிடுச்சு. இங்கே அந்த ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை இயேசுவுக்கு கொண்டு ஊட்டுறாங்க. எவ்வளோ இதெல்லாம் பார்க்கணும். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ நீங்களும் ஸ்திரீ தானே, வீட்டில் குடும்பம் நடத்துகிறவங்க தானே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சும்மா உதாரி போல் இருந்துட்டால் அவர் மேலே ஒரு குறை இருக்குன்னா எப்படி தீக்கணும்? புத்தியாக நடக்கணும். ஆமாம். வீட்டை கட்டலாம், பெரிய அளவில் கட்டலாம், மாளிகையாக கட்டலாம். இல்லை கொண்டு வந்தால் மட்டும் மனம் போட செலவிட்டு வாங்கிட்டு காசு வந்து கொடுத்த உடனே நம்ம ஒரு பக்கம், ஏன்னா அவங்க குடிக்கிறாங்க, ஒரு வழியில் போகிறாங்க. ஆனால் நம்ம வேறு வழியில் ஷாப்பிங்கில் போயிட்டுருக்கோம். எப்படி இங்கே வீடு கட்டப்படும்? முடியாது, பெஸ்ட். சரி, ஓகே. நியாயாதிபதிகளில் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் ஒன்று இருக்குது. அங்கே அவன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த புத்தி அந்த ஸ்திரீ ஒரு வேலையை பண்ணி முடிச்சுட்டா, கதையை கந்தல் பண்ணிட்டா, அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஸ்திரீயாகவும் ஒரு குடும்பத்தில் ஆண்டு ஒரு ஸ்திரீகளை குறித்து நம்ம பல காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? நியாயாதிபதிகளில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த மாதிரி ஸ்திரீயாக நம்ம இருக்கணும். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எதிரி வரும் பொழுது அவனை பிடிச்சி மடியில் போடுற மாதிரி தான் போட்டு தண்ணி கேட்டதுக்கு பாலை கொடுத்துட்டான். அவனை சாகடிக்கணும்னா இதுதான் வழி. பாலை கொடுத்து படுக்க வச்சுட்டு ஒரு நெட்டியில் ஒரு ஆணி எடுத்து அடித்து இருக்கிட்டான். ஆளு காலிங்க. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளையை புத்தி உள்ள ஸ்திரீயாக நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி புரிவாராக. இப்பொழுதும் கூட இன்றைக்குரிய மன்னாவாகிய பாடலை 92ஆம் பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த பாடலின்படியே நம்மை மாற்றுவார். பாடிமாம்மா, கர்த்தரை நாம் பயப்படுத்தி பாடுவோம். E minor 6 வற்றாத நீரூட்டை போலிருப்பாய், பழமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், வற்றாத நீரூட்டை போலிருப்பாய், பழமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், வற்றாத நீரூட்டை போலிருப்பாய், பழமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், வற்றாத நீரூட்டை போலிருப்பாய், பழமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், ஐந்தார்கள் ஓரம்
நாம் அட்டாத நிறுத்தி போல ஆண்டவர் நம்மை இருக்க செய்வார். ஆண்டவருக்கே நாம் எல்லாவற்றையும் நாம் கனம் மகிமை நாம் செலுத்தும்படி அவரே நாம் சார்ந்து அவரே நாம் தஞ்சமாக்கி கொள்ளும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் வாசித்து கேட்ட ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ஸ்திரீயினுடைய நிலைமை, ஒரு பகுதியிலே அந்த ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிற ஸ்திரீயாக இருக்கிறார். இன்னொரு ஸ்திரீ அவள் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து சுகம் பெற்ற ஸ்திரீயாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்னொரு ஸ்திரீ எதிரியை வீழ்த்தி அவனை சாகடிக்க செய்த ஸ்திரீயாக இருக்கிறார். இன்னொரு ஸ்திரீ பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசிலே ஊற்றப்பட்ட ஸ்திரீ. அன்பு தேவ பிள்ளை, ஸ்திரீயாக வீட்டில் இருக்கிறோம், புருஷராக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? நாம் எப்படி இருக்கிறோம்? ஜெபிப்போமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அலங்கோலமான வாழ்க்கை, அலங்கோலமான வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஓ இயேசுவின் ரத்தத்தில் பாவ மன்னிப்புண்டு, பாவ மன்னிப்புண்டு. நீ எங்கேயோ போகலாம் என்று நினைத்தார், நான் உன்னை விடுகிறதில்லை என்று சத்ருனை கட்டி இறுக்கி வைத்து விட்டேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில். For it reeking up in the name of Jesus. அளவிட முடியாத அன்பு, எண்ணி முடியாத அதிசயங்கள், என் வாழ்வின் ஒளி நீரே, என் வாழ்வில் ஒளி நீரே, வழியும் இனி நீரே, வாழ்வில் ஒளி நீரே. இயேசுவே, இயேசுவே, இந்த இரவை உம்முடைய கரத்திலே கொடுத்து விடுவர். இந்த மாலை நேரத்தில் கூட, இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உம்மை தேடி வந்து நின்று உம்முடைய அன்பை ருசிக்கும்படி ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அந்த பரிமள தைலத்தை போல கொண்டு உம்முடைய சிரசின் மேல் ஊற்றுகிறதற்கு எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம் ஆண்டவரே, பற்றாக்குறையாக இருக்கிறோம். எப்படி நாங்கள் பரிமள தைலத்தை நாங்கள் வாங்க முடியும்? ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஜீவ பலியாக, எங்களையே பரிமள தைலமாக நீ சேஞ்ச் பண்ணி நாங்கள் உண்மையில ஊற்றி எங்கள் அன்பை உண்மையில ஊற்றுகிற ஆண்டவரே. பரிமள தைலம் வாசனை மிகுந்ததல்லவா, அதற்குத்தான் ஒப்பிடுவோம். அதே போல் எங்களை முழுவதுமாக எங்களை உம்முடைய சரசின் மேல் நாங்கள் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஆம், சேனை அதிபன்னம் கர்த்தருக்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், சோர்ந்து போகாதே. ஜெய கிறிஸ்து முன்பாக சென்று உன்னுடைய வழியை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீ விரும்புகிற விதமாக உன் மடியிலே கொண்டு வந்து வைப்பார். நன்றி கர்த்தாவே. அவர் வழக்கம் போகல போகிற இடத்துல நீ சென்று பார்த்தால் சில வேளை அப்பொழுது நீ கண்டிருக்க முடியாது, இப்பொழுது நீ போய் பார்க்கலாம். எஸ் மாஸ்டர், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, அந்த உணர்வுகளை தேவன் எப்படி என்பதான ஒரு செயலை நீ கட்டளையிடும்படி செபிக்கிறேன். வாழ்க்கையின் விருத்தி அடையத்தக்கதாக
வாழ்க்கையில் என் தேவ பிரசன்னத்தினால் நிறைய செய்யும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, சமாதானத்தின் சுவிசேஷ பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாக இந்த நாட்களில் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யும்படி செபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை கொடுங்க. மனம் உடைந்து போயிருக்கிறாங்க. சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை. சாப்பாடு செஞ்சு வச்சா சாப்பிட்ற நேரத்தில் சண்டை வந்துடுது. யாராவது ஒருவர் சாப்பிடாம போயிடுறாங்க. அதை நினச்சி ராத்திரியெல்லாம் எங்களுக்கு தூக்கம் இல்லாமல் வேதனைப்படுறோம். அப்படிப்பட்ட அன்பு தேவனுடைய பிள்ளை அது சத்ருவினால் வரும். அது மாத்திரமல்ல, வன்கண்ணின் ஆவி உன்னை தாக்குறதுனாலே வன்கண்ணுகள் இவர்களை பார், அவரை பார், இவரை பார், இவளுடைய பார் என்ற வன்கண்கள் உன்னுடைய வாழ்க்கையை தாக்கி அழித்து விடுகிறது. இயேசுவின் நாமத்திலே அந்த வன்கண்ணின் ஆவிகள் இப்பொழுதே அந்த சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக. இயேசுவே, அந்த வன்கண்ணின் ஆவிகள் அந்த இல்லத்தை விட்டு நீங்கி போவதாக. பரிமள தைலம் மாம் இயேசுவின் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரங்கும் வீசிடும் தெய்வம். உம்மேன் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இந்த வேளை உம்முடைய கரத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு இரவிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. என்னங்க வாழ்க்கை, ஏதோ ஒரு நடைபெணம் போல் நடந்து போகிறேன். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு எதுக்கோ ஒரு ஆள் இருக்க போல. பட் ஆனால் எந்த வித பயனும், எனக்கு எந்த வித செல்வாக்கும், எனக்கு எந்த விதமான கனமும் மதிப்பும் வீட்டில் இல்லவே இல்லை. நான் ஏதோ ஒன்று இருக்கிறேன். அது இதுன்னு நினச்சி பார்த்தா நான் இங்கே வருவேனா இருப்பேனான்றது எனக்கு சந்தேகம் இல்லை. என் தேவனே, நீர் அப்படிப்பட்ட இருதயங்களை திடப்படுத்தும். இப்பொழுது சில நேரங்களில் ஆண்டவரே, ஓ இயேசுவே, பொல்லாத சாவின் குழிகளை காண முடிகிறது. ஆண்டவரே இயேசுவே, எச்சரிக்கிறதற்கா அல்லது என் தேவனே, நீர் அவருடைய ஆயுஷ் காலம் முடிந்ததா தெரியாத ஆண்டவரே, நீர் அறிகிறீர். நாங்கள் வாசித்த பகுதியும் ஆண்டவரே ஒரு பகுதி முடிந்தது. அடுத்தது நாங்கள் ஏகாதிபத்தியம் எப்படி என்பது தெரியவில்லை ஆண்டவரே. நீர் தான் எங்கள் வாழ்க்கை பலி. உம்முடைய கிருபை இருந்து எங்களை காத்து வழி நடத்தும்படி சமாதானத்தின் தேவன் நீர் எங்களை சிலுவை நிழலில் மறைத்து காக்கும்படி செபிக்கிறேன். அன்பரேசுவின் நாமம், அதிசயம் நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம். ஆண்டவரே, பிள்ளைகளை இப்பொழுது இரவு பார்த்து அவருடைய தேவை என்ன என்பதை இப்பொழுது மனதில் நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர். அவர்கள் நினைக்கட்டும். நீர் அவைகளை நினைக்கிறீர். உம்முடைய அவர்களுடைய நினைவு நீர் அறிந்து அவர்களை தூரத்திலிருந்து தெரிந்து கொண்ட தேவன் பாக்கியமான சேவை இது ஆண்டவரே. இயேசுவே மிஸ்வத்திரம், இயேசுவே மிஸ்வத்திரம். தேவ கிருபையினாலே ஊற்றும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. அன்புக்காய் இயங்கும் உள்ளங்களை அன்பினாலே இடைக்கட்டி கொள்ளும். இடைப்பிணம் போல வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஒரு பயனில்லாத வாழ்க்கை. Do you have anyone to the suspense of this my life? என்றைக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை என்றைக்கு நான் அடைவேன் என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது கண்ணோக்கி பார். என் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது அந்த விலா எலும்பில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள், அந்த வலியினால் வந்த காயம், அந்த விலா எலும்பை என் தேவனே நீர் இப்பொழுது தொட்டு சுகப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. Now you touch the Jesus. ஆண்டவரே மிஸ்ஸோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அற்புத மகிமை இப்பொழுது அவர்கள் ருசிக்கிறதற்காக சோத்திரம். என்று கண்ட எகிப்தியனை நீ காணாதிருக்கும்படி என் தேவ மகிமை இறங்குவதாக. இந்த காலை ஊனமாக்கி அல்லது ஏதோ ஒரு வழியில் போட்டு எல்லாவற்றையும் ஆண்டவரை நாசப்படுத்த செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் பிடியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படி செபிக்கிறேன். தம்மிடம் வருவரை நீ தள்ளிடவே மாட்டி பலக்கரம் பிடித்தவர்களாக தாங்கி நடத்துகிறீர். எந்த விதமான சத்துருவுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இடம் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொள். உடைய சிறிய சிறிய விஷயத்தில் நீ குடும்பத்தில் உனக்குள்ளே இருக்கிற பிசாசு, அந்த பிசாசு அதை பார்த்து உன்னை சீராக்கி உன்னை அழித்து
உன்னை ஒரு முடிவில் கொண்டு வந்து நிறுத்துகிறதை தேவன் வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆசையாகிய விக்கிரகம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதா. சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீரே, உலகம் கொடுக்கக்கூடாது சமாதானத்தை. இந்த இரவில் இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளட்டும். தேவைகள் பூர்த்தியாகட்டும், தேவைகள் பூர்த்தியாகட்டும். தேவ கிருபையினாலே மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன். மானானது நீருடைய வாஞ்சித்து கதறது போல என் தேவனே ஒரு விசை வாங்கிட்டு கதற ஆண்டவரே உடைய கிருபை கூட இருக்கும்படி செபிக்கிறேன். பகல் ஆண்டவரே நல்ல பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த வீட்டிலே இருக்கட்டும், இடைபடட்டு. இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசின் கிரியைகளை நீர் அளித்ததற்கு நன்றி. சமாதானத்தை கெடுக்க சிறு நரிகளையும் குழி நரிகளையும் உந்து குடும்பத்தை கெடுக்க கிரியை செய்கிற எல்லா அந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். எந்தெந்த சரீரத்தில் அது இணைஞ்சு இருந்து கலகத்தை உண்டு பண்ணுகிறது, சண்டையை உண்டு பண்ணுகிறதற்கு அந்த சத்ருவை இயேசுவின் நாமத்திலே அந்த சரீரத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். உங்களுடைய மகிமை இருக்கட்டும். மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் திருவனவை. காலை தோறும் களி கொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் மிதித்ததற்கு நன்றி. This the day 31st of day, this month of final day, so God touched மக்கே மகிமை ஆண்டவரே. இந்த வருஷ மாதத்தின் கடைசி நாள், கடைசி நாள். The tomorrow is new days, new months, but God have been to still to protect for this situation. I am teaching, we are teaching this time. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவ பிரசன்னம், மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்யும். வல்லமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆட்கொண்டு நடத்தும், பலப்படுத்தும், கட்டுகளை விடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அன்பு நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இரவில் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எங்களுக்கு அனைத்து அந்தகார வல்லமை நாவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம்.